ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் விருச்ச ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விருச்ச ராசி நேயர்களே, ராசிநாதன் செவ்வாய் 12இல் இருக்கிறார். அதே இது உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருந்தவர் வக்கரமாகி கடகராசிக்கு பயிற்சியாகி உங்களுக்கு ராசியை பார்க்குறாரு. அப்படின்னா கடந்த மாதங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் பூராமே நல்லா நன்மையாக முடியும். அது குடும்பத்திலேயும் வரலாம். அதாவது ஏற்கனவே வயதானவர்கள் கணவன் மனைவிகள் இருந்தவர்கள் அவங்களால் அடிக்கொருக்கா பிரச்சனைகள் ஏற்பட்டது, அது விலகி உங்களுக்கு சரியாயிடும். விருச்சிகராசினியர்களுக்கு குரு வக்கரமாகி உங்களுக்கு ராசியை பார்க்குறாரு. அதே இது ராசிநாதன் செவ்வாய் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த இடத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ராசிக்கு குரு பார்வையோடு இருப்பது ராசினா வெகு சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் இந்த இடம் சம்மந்தப்பட்ட அதாவது இடம் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் சம்மந்தப்பட்டது பூராமே நிவர்த்தி ஆகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருந்த வழக்குகளில் இழுவையில் இருந்தது அல்லது அந்த காரியங்கள் உங்களுக்கு முடியாமல் இருந்த பூராமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே இது காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதேமாதிரி பொதுப்பணித்துறை சார்ந்தவர்கள் பூராமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அரசு எடுக்கும் காரியங்கள் பூரா அனைத்துமே வெற்றி பெறும். கான்ட்ராக்ட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அரசு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் எல்லாமே ஏற்கனவே இருந்த பொருளாதாரங்கள் பூரா சேரும் இந்த மாதம். அதே இது உங்களுக்கு குரு 9ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் இடத்தை பார்ப்பது வெகு சிறப்பு. உடல் ஆரோக்கியத்தில் நல்லாயிருக்கும், சற்று கவனம் நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. அதேமாதிரி இளைய சகோதரர்களால் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். ராசியை பார்ப்பதும் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதும் 4ஆம் இடத்தில் சனிராக இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். வயதானவர்கள் புறமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம். வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் சனி உங்களுக்கு விலகலை, அர்த்தாற்ற சனி இன்னும் விலகலை. சனி 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் சனி விலகிறாரு, வாக்கிய பிராரம். இது கோயிலே உங்களுக்கு நடக்கும் அந்த நிகழ்வுகள் புறமே, அப்போ தெரிஞ்சுக்குவீங்க. அப்படின்னா சனியுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் வயதானவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இளைஞர்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் சற்று கவனம் தேவை. படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் சற்று கவனம் தேவை. அதாவது சக ஊழியரை அனுசரித்து செல்வது நல்லது. அதே இது 4இல் சனி இருப்பது இரும்பு, 4இல் ராகு இருப்பது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறை இருப்பதும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ராசியிலே செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பார்வை இருப்பது கட்டட சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே இது 11 கூடையும் 12 கூடையும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது உங்களுக்கு புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை. கலைத்துறை, ரெடிமேட் கார்மெண்ட்ஸு, தையல், ஆடை ஆபரணங்கள், அழகு சாதன பொருட்கள் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். அது மாத கடைசியில் 12இல் ஆட்சி பெறுகிறார் சுக்கிரன். அப்புறம் பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பான அமைப்புகளை மாற்றங்களை கொடுக்கும். அதே இது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். தந்தை இருப்பவர்களுக்கு 3ஆம் இடத்தை வரை தந்தை ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும். அதேமாரி தாயார் இருந்தாங்கன்னா தாயார் உடல்நிலையத்தில் அக்கறை தேவை. நீங்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காளியம்மனுக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.